Hi friends, இந்த வீடியோவில் பார்பி கிச்சன் செட் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பார்பிக்கு ஜுவல்லரி செட்டு, ட்ரெஸ் செட்டு, டபுள் பெட்டு, டால் ஹவுஸு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, சேனல் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கிவ்அவே பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க அதுக்குரிய வீடியோவை செக் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம பார்பி கிச்சன் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை வந்து நம்ம பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இதை வந்து கவர் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பொருள் வாங்கும்போது மேலே வந்து பேக் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி வயர் மாதிரி ஒன்று வச்சு அழுத்தி விட்டுருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து இதில் நம்ம வயர் மாதிரி செட் பண்ண போகிறோம். நார்மலாக எப்போயுமே நம்ம வந்து கேஸ் சிலிண்டர் அடுப்பு ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் அடுப்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி அந்த வயரை வந்து அந்த மடித்து விட்டுருந்தோம்ல பேப்பரில், அதுக்குள்ளே கூடி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டாப்லர் பின்னை வந்து நம்ம பிளக் பாயிண்ட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து அந்த வயரை அது மேலே வந்து நம்ம சுற்றி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அடுப்புக்கு வந்து நம்ம வயரும் அந்த பிளக் பாயிண்ட்டும் ரெடி பண்ணிடலாம். அடுத்து இது மேலே வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒயிட் கலரில் பேப்பர் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதில் நடுவுலையும் ஒயிட் பேப்பர் ஒட்டி அதில் வந்து அந்த டெம்பரேச்சர் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆன் பட்டன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பேப்பர்லேயே எழுதி நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து கரண்ட் அடுப்பை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக குட்டியாக ஒரு கரண்ட் அடுப்பை வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேனோட மூடி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எந்த ஒரு பிளாஸ்டிக் மூடியும் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து காலியான மாத்திரை அட்டை, அதில் வந்து சைடில் இருக்குல்ல, அந்த மாத்திரைக்கு சைடில் இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இதை வந்து கொஞ்சமாக மடக்கி விட்டுட்டு அந்த மூடியோடு சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா அந்த ஹைட்டை வந்து நம்ம கட் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஒட்டிடுறேன். இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு வந்து காலியான மாத்திரை அட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம், அல்லது ரீஃபில் பெனில் இருக்கும்ல அந்த பிளாஸ்டிக் உள்ளக்க அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேன் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டர் கேன் மூடி எடுத்திருக்கேன். அடுத்து காலியாக போன மாத்திரை அட்டையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணோம். இப்போ அந்த மாத்திரையோடது இருக்குல்ல, அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்பாக இருக்குல்ல, அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே ஷேப்பில் வேணும். ஸோ அதனால் சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து பாதியை கட் பண்ணிக்கோங்க. 2 பீஸாக வர்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் கேன் மூடிக்கு 2 சைட்லையுமே நம்ம ஒட்டிடலாம். அதாவது அதோட கைப்பிடி மாதிரி இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். இதுக்குமே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த ரெண்டையுமே நம்ம இப்போ சைடில் ஒட்டிடலாம். இந்த மாத்திரை அட்டையை வந்து இதில் ஒட்டும்போது அதோட சைடில் லைட்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அந்த மடக்கின இடத்துல ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மூடிக்கு வந்து நம்ம ஜிமிக்கிலாம் சில்க் த்ரெட்டில் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்குரிய பேஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மூடிக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே இருக்க அந்த சின்ன ஓட்டையை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு பெனில் கீழே இருக்க மூடியை வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதில் ஒட்டிடலாம். ஸோ நம்ம மூடியை எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மூடி எடுத்திருக்கேன் பிளாஸ்டிக்கில். அப்புறம் ஸ்ட்ராவில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராவை வந்து சென்டரில் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி விரிக்க முடியும். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கப்புக்கு ஹேண்டில் மாதிரி குட்டியாக அழகாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இந்த மாதிரி குட்டியாக கப்பு வந்து அழகாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணி கேனில் பெரிய கேன் இருக்கும்ல, அந்த மூடி இருக்கும்ல, அதை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அந்த அடியில் இருக்க ரவுண்டு மட்டும் நமக்கு வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை சுற்றிலும் இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தட்டு மாதிரி கிடைக்கும். அந்த தட்டில் நடுவில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குழிவாக ஒரு டிசைன் இருக்கும். ஸோ நமக்கு அது மட்டும்தான் தேவை. ஸோ அதனால நம்ம இப்போ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து குட்டியாக அந்த தட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம்.
இதை வந்து நம்ம அந்த கப் ரெடி பண்ணோம்ல அதுக்கு கீழே வைக்கிறதுக்கு கப் அண்ட் சாசராக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியாக கப் அண்ட் சாசர் வந்து அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் கேன் மூடி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பழைய கேரம் போர்டோட காயினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிஸ்தா ஷெல் எடுத்திருக்கேன். அடுத்து மஷ்ரூம் பாக்ஸில் கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி நம்ம சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மடிப்பு மாதிரி அந்த விளிம்பில் இருக்குல்ல அந்த மஷ்ரூம் பாக்ஸில் அதை வந்து இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று போல் வந்துடும். அந்த இடத்துல வந்து இதை வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஸோ இதை வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். இதை வந்து நம்ம ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கீழே குழிவாகவும் வந்துடும், அதே நேரத்தில் ஹேண்டலும் வந்துடும் பிளாஸ்டிக்லேயும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்து அழகாக பார்பி கிச்சனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பொடி மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கும்போது உள்ளே ஒரு மூடி மாதிரி அந்த பாக்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபெவிகால் பாட்டிலில் இருக்க மூடியை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம டம்ளர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மஷ்ரூம் பாக்ஸ்லேருந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட எண்டில் வந்து குட்டி குட்டியாக கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பிளாஸ்டிக் இதுலேருந்து நம்ம வந்து ஃபோர்க் மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ குட்டியாக ஃபோர்க் வந்து இந்த மாதிரி நம்ம மஷ்ரூம் பாக்ஸ்லேருந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம குட்டியாக ஃபோர்க் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம சில்க் த்ரெட் ஜிமிக்கிலாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேஸ் வச்சுருப்போம்ல, இதில் வந்து அந்த இயரிங் பேஸ் இருக்கும், இந்த மாதிரி ரிங்கு, அதை வந்து சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். சென்டரில் இருக்க ஓட்டையை அடைக்கிறதுக்கு வந்து அந்த கம்மல் சொரை ரப்பர் சொரை இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து ஃபெவிகால் பாட்டிலில் அந்த மேலே கோன் ஷேப்பில் இருக்க மூடியை எடுத்து இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம மாட்டும் போது இதை வந்து கெச்சப் பாட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஆயில் கேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலியாக போன மாத்திரை அட்டையை எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 4 மாத்திரை இது சேர்ந்துருக்க மாதிரி எடுத்து அதை வந்து நல்லா ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட பின்பக்கம் இருக்கிற அந்த மாத்திரையோட கவர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து நமக்கு குட்டியாக ஒரு இட்லி தட்டு மாதிரி கிடைக்கும். இது மேலே வந்து நம்ம அதை பிடிச்சி தூக்குறதுக்கு வந்து டூத் பிக் எடுத்திருக்கேன். அந்த டூத் பிக்கோட ஒரு சைடு வந்து ஷார்ப்பாக இருக்கும், ஒரு சைடு வந்து இந்த மாதிரி திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும்ல, இதை வந்து கட் பண்ணி எடுத்து அந்த மாத்திரை கவர் மேலே வந்து நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ அந்த இட்லி தட்டை நம்ம எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சின்னதாக ஜூஸ் மாதிரி விற்பாங்க. இதில் வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணி விட்டுடலாம். அந்த பாதியாக அதிலே ஒரு கோடு தெரியுதுல, அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு லைட்டாக மூடி திறக்கிறதுக்கு மட்டும் அந்த இடத்த கட் பண்ணாமல் விட்டுடலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம மாத்திரை கவரில் ரெடி பண்ண அந்த இட்லி தட்டை வந்து வச்சிடலாம். ஸோ இட்லி அவிக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் அந்த மாத்திரை அட்டையை வைக்கிற மாதிரி எந்த ஒரு பிளாஸ்டிக் மூடியிலனாலும் நீங்கள் வச்சு இதை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேண்ட்லலாம் அந்த கயரில் வந்து எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி இருக்கும்ல, அதை வந்து எடுத்திருக்கேன். அடுத்து ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அந்த ஸ்ட்ராவை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே விட்டோன்னா நம்மளால் விட முடியல, ஏன்னா அதோட ஓட்டையை விட ஸ்ட்ரா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு விட்டுக்கோங்க. அடுத்து சில்க் த்ரெட் இயரிங்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த ரிங்கில் சின்ன ரிங் வந்து இதில் அடியில் மாட்டிடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இது வந்து ஜூஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த பேண்ட் ரோப்லேருந்து எடுத்தோம்ல, அதுக்கு பதிலாக ஜிமிக்கி பேஸ்லேயே சின்ன பேஸை வந்து ஸ்ட்ராவும் கீழே வந்து அந்த இயரிங் பேஸும் சேர்த்து வச்சு ஒட்டினோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் பவுல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி பேஸ்லேயே இருக்கக்கூடிய 2 பெரிய பேஸ் எடுத்திருக்கேன். இந்த 2ஐயும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இயரிங் பேஸ் ரெடி பண்ணுறதுக்கூடிய ரிங் இருக்கும். ஸோ அதை வந்து மேலே வச்சு ஒட்டும்போது நமக்கு ஒரு பானை ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஒட்டிட்டு இதோட சென்டரில் வந்து கீழே சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குல்ல, அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம கம்மல் சோறை இருக்குல்ல, ரப்பர் சோறையை அதில் சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குட்டியாக ஒரு பானை வந்து பிளாஸ்டிக்லேயே அழகாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மூடி, ஏதாச்சும் குட்டி பாக்ஸோட மூடி எடுத்துக்கோங்க. அது மேலே ஒட்டுறதுக்கு வந்து இந்த ஜிமிக்கி பேஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த ஷேப்பில் இருக்கனால இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து மேலே வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அப்புறம் பெனில் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த எழுதுகிற இடத்துக்கிட்ட இந்த மாதிரி இருக்கும்ல ஒரு கோன் ஷேப்பில், அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் மேலே வச்சு ஒட்டிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து வளைச்சி இந்த மாதிரி அது மேலே வந்து நம்ம ஒட்டிடலாம். இதை ஒட்டினதுக்கப்புறமா அந்த ஓட்டை பக்கத்தில் வந்து அந்த இயரிங் பேஸோட ரிங்லேயே இந்த மாதிரி கலர்லேயே இருக்கும்,
இதை வந்து நம்ம அது மேலே சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு வாட்டர் கேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கெட்டில் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வரைக்கும் நம்ம செஞ்சு வச்ச கிச்சன் செட் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு கிச்சன் செட் வந்து பார்பிக்கு நம்மளே வீட்டிலேயே ரெடி பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் கலர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி நான் வந்து கலர் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லாத்துக்குமே நான் கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே கலர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி கூட ஈஸியாக கலர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். கிவ் அவே பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க அதுக்குரிய வீடியோவை செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கிராஃப்ட் ஐடியாஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.